இன்றைக்கு 1383 ரூபாய் மதிப்பீட்டில் 79 புதிய திட்டப்பணிகள் தூக்கி வைத்து, அது மட்டுமல்ல முடிந்த பணிகளையும் நம்முடைய கழக தலைவர் இந்த வடசென்னையில திறந்து வைக்கிறாங்கன்னா சொல்றதை செஞ்சு காட்டுற அரசு நம்முடைய அரசு. வடசென்னைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை தினம் தினம் தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இன்று பால்டாக் சாலையில நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில 1333 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 79 புதிய பணிகளையும் தொடங்கி வைக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல அதிகமான அளவிற்கு மழை பெய்து பாதிப்புகளை ஆளாக்கி இருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை, நிவாரணத்தை மழை தொடங்குறதுல இப்ப வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதியும் நாம கேட்டிருக்கிறோம். விரைவில் இந்த பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நாம் மீண்டு வருவோம். கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால தவிச்ச சென்னையை மீட்டெடுத்த மாதிரி மற்ற பகுதிகளையும் விரைவாக நாம் மீட்டெடுப்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மீண்டு வரும். வள்ளலார் நம்ம சென்னைய தர்மமிகு சென்னைன்னு சொல்லுவார். இந்த ஊருக்கு வந்தா நிச்சயம் நம்ம வாழ்க்கையும் குடும்பமும் முன்னேறிடும்னு நம்பி வந்தவங்களை சென்னை என்றைக்கு கைவிட்டதில்லை.